ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் வாக்கியங்களுக்கு இணையான ஆங்கில வாக்கியங்கள் என்னென்ன, அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போதும் போலவே ஒரு சென்டென்ஸை தமிழில் சொல்லி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ சொன்னபடியே நான் இங்கே வந்தேன். நீ சொன்னபடி நான் இங்கே வந்தேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ சொன்ன மாதிரியே நான் இங்கே வந்துட்டேன். சொன்னபடி, சொன்ன மாதிரி, இது எல்லாமே ஒன்று தான். நீ சொன்னபடி நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறத ஐ கேம் ஹியர் as you said அப்படின்னு சொல்லணும். ஐ கேம் ஹியர் as you said அப்படின்னா நீ சொன்னபடி நான் இங்கே வந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னபடி நான் அங்கே சென்றேன். அங்கே போனேன் இல்லைன்னா சென்றேன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. நீ சொன்னபடி நான் அங்கே சென்றேன். இதை இங்கிலீஷில் ஐ வெண்ட் தேர் as you said. ஐ வெண்ட் தேர் as you said அப்படின்னா நீ சொன்னபடி நான் அங்கே சென்றேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் சொன்னபடி நான் இங்கே வந்தேன். அவன் சொன்னபடி நான் இங்கே வந்தேன் அப்படின்னா ஐ கேம் ஹியர். அதாவது இங்கே வந்து நான் இங்கே வந்தேங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஐ கேம் ஹியர், நான் இங்கே வந்தேன். ஐ கேம் ஹியர். அவன் சொன்னபடி அப்படிங்கிறதுக்கு பதிலாக அஸ் ஹீ செட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஸ் ஹீ செட்டுங்கிறது காமனாக தான் வரும். சப்ஜெக்ட் மட்டும் அவன் அப்படி இருந்ததுன்னா ஹீன்னு வரும், அவள்னா ஷீன்னு வரும், ஐனா நான் வரும். அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நெக்ஸ்ட் ஒன், அவன் சொன்னபடி நான் செஞ்சேன். அவன் சொன்னபடி நான் செஞ்சேன் அப்படின்னா இப்போது நம்ம ஏதாவது குக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்திருக்கு. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன், அதான் பர்ஃபெக்டாக வந்திருக்கு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இடங்களில் தான் இதை இந்த அஸ் யூ செட், அஸ் ஹி செட் அதெல்லாமே யூஸ் பண்ணணும். அவன் சொன்னபடி நான் செஞ்சேன் அப்படிங்கிறத ஐ டிட் அஸ் ஹி செட். ஐ டிட் அஸ் ஹீ செட் அப்படின்னா அவன் சொன்னபடி நான் செஞ்சேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என் பேரண்ட்ஸு சொன்னபடி நான் அவனுக்கு கால் பண்ணினேன். என் பேரண்ட்ஸு சொன்னபடி நான் அவனுக்கு கால் பண்ணினேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அவனுக்கு கால் பண்ணேன், அது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஐ கால்டு ஹிம் அஸ் மை பேரண்ட்ஸ் செட். ஐ கால்டு ஹிம் அஸ் மை பேரண்ட்ஸ் செட் அப்படின்னா என் பேரண்ட்ஸு சொன்ன மாதிரி நான் அவனுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என் டீச்சர் சொன்ன மாதிரி நாங்கள் அமைதியாக இருந்தோம். என் டீச்சர் சொன்ன மாதிரி நாங்கள் அமைதியாக இருந்தோம். கிளாஸ் ரூமில் சொல்லுவாங்களே, என்ன இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் டீச்சர் சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கிளாஸ் ரூமில். அதுதான், நாங்கள் அமைதியாக இருந்தோங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடணும். வி கெப்ட் குவைட் as my teacher said. We kept quiet as my teacher said. என் டீச்சர் சொன்னபடி நாங்கள் அமைதியாக இருந்தோம். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னபடி நான் வேலையை முடித்தேன். நீ சொன்னபடி நான் வேலையை முடித்தேன். நீ சொன்ன மாதிரியே நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ கம்ப்ளீட்டட் த ஒர்க் அஸ் யூ செட். ஐ கம்ப்ளீட்டட் த ஒர்க் அஸ் யூ செட் அப்படின்னா நீ சொன்னபடி நான் வேலையை முடித்தேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொன்னபடி அவன் நல்லா படிச்சிட்ருக்கா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவன் நல்லா படிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம நிறைய பேர்ட்ட சொல்லுவோம், நம்ம குழந்தைங்க வந்து படிக்கவே படிக்காமல் இருந்திருப்பாங்க. இப்போது டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருப்போம், அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட. அவங்க அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் சொன்ன மாதிரி அவள் இப்போ நல்லா படிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா she is studying well as you said. she is studying well as you said அப்படின்னா நீங்கள் சொன்னபடி அவள் நல்லா படிச்சிட்ருக்கா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னபடி அவர்கள் சீக்கிரம் வந்தார்கள். நீ சொன்ன மாதிரி அவங்க சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. நான் நினச்சேன் லேட்டாக வருவாங்கன்னு, பட் நீ சொன்னபடியே அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் they reached early as you said. they reached early as you said அப்படின்னா நீ சொன்னபடியே அவங்க சீக்கிரம் வந்தார்கள்.
நெக்ஸ்ட் ஒன், அவள் சொன்னபடி அவர் இன்று வரவில்லை. அவள் சொன்னபடி அவர் இன்று வரவில்லை. அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க இன்றைக்கி வரமாட்டாங்கன்னு. ஆனால் நம்ம சொல்லுவோம் இல்லை அவங்க வருவாங்க, என்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அப்புறமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீ சொன்ன மாதிரி அவள் சொன்ன மாதிரியே அவங்க இன்றைக்கி வரலை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He didn't come today as she said. He didn't come today as she said. அப்படின்னா அவள் சொன்னபடி அவர் இன்று வரவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சொன்னபடி நாம் இப்போது வகுப்பை தொடங்குவோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பேச்சு வழக்கில் இப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றோம். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, we will start the class now as you said. We will start the class now as you said. அப்படின்னா நீங்கள் சொன்னபடி நாம் இப்போ வகுப்பை தொடங்குவோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவள் சொன்னபடி குழந்தைங்க வெளியில் விளையாடிட்டுருக்காங்க. அவள் சொன்னபடி குழந்தைங்க வெளியில் விளையாடிட்டுருக்காங்க. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதணும்னா, குழந்தைங்க வெளியில் விளையாடிட்டுருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அதே இங்கிலீஷில் த சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் அவுட் சைட் அப்படின்னு எழுதணும். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அவுட் சைட் ஆஸ் ஷீ செட். ஆஸ் ஷீ செட் அப்படின்னா அவள் சொன்னபடி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னபடி நான் அவனை பின்னர் அழைப்பேன். பின்னர்னா அப்புறமா. நீ சொன்ன மாதிரி நான் அவனை அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கூப்பிட்டா சரியாக இருக்காது. நீ சொல்கிற மாதிரியே நான் அப்புறமா கூப்பிட்றேன், நீ சொன்ன மாதிரி நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வில் கால் ஹிம் லேட்டர் அஸ் யூ செட். ஐ வில் கால் ஹிம் லேட்டர் அஸ் யூ செட் அப்படின்னா நீ சொன்னபடி நான் அவனை அப்புறமா அழைக்கிறேன், இல்லைனா பின்னர் அழைப்பேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் சொன்னபடி மீட்டிங் கேன்சல் செய்யப்பட்டது. அவன் சொன்ன மாதிரியே மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது இங்கிலீஷில் த மீட்டிங் வாஸ் கேன்சல்ட் அஸ் ஹி செட். த மீட்டிங் வாஸ் கேன்சல்ட் அஸ் ஹி செட் அப்படின்னா அவன் சொன்னபடி மீட்டிங் கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னபடி உணவு சுவையாக உள்ளது. ஏதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எங்கேயாவது ஒரு ஹோட்டலை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்கும், அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்மளும் ஒரு டைம் ட்ரை பண்ணலான்னு நினச்சிருப்போம். நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் சொல்லுவோம் இல்லையா, நீ சொன்ன மாதிரியே ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது இங்கிலீஷில் த ஃபுட் டேஸ்ட் இஸ் குட். த ஃபுட் டேஸ்ட் இஸ் குட் அஸ் யூ செட். த ஃபுட் டேஸ்ட் இஸ் குட் அஸ் யூ செட் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி உணவு சுவையாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவனது அம்மா சொன்னபடி அவன் தனது வீட்டு பாடத்தை முடித்தான். அவனது அம்மா சொன்னபடி அவன் தனது வீட்டு பாடத்தை முடித்தான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he finished his homework as his mother said. he finished his homework as his mother said அப்படின்னா அவனோட அம்மா சொன்னபடி அவன் தனது வீட்டு பாடத்தை முடித்தான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னபடி நான் இன்று சீக்கிரம் எழுந்தேன். நீ சொன்ன மாதிரியே நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ woke up early today as you said. I woke up early today as you said அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மேனேஜர் சொன்னபடி அவள் ப்ராஜெக்டை முடித்தாள். மேனேஜர் சொன்னபடி அவள் ப்ராஜெக்டை முடித்தாள். இதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she finished the project as manager said. she finished the project as manager said அப்படின்னா மேனேஜர் சொன்னபடி அவள் ப்ராஜெக்டை முடிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னபடி அவர்கள் நாளை வருகிறார்கள். நீ சொன்ன மாதிரி அவங்க நாளைக்கு வர்றாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் they are coming tomorrow as you said. they are coming tomorrow as you said அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவனது தந்தை சொன்னபடி அவன் கடினமாக வேலை செய்கிறான். அவனது தந்தை சொன்னபடி அவன் கடினமாக வேலை செய்கிறான். இதை இங்கிலீஷில் he is working hard as his father said. he is working hard as his father said அப்படின்னா அவனோட அப்பா சொன்ன மாதிரி அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத தமிழில் சொல்லி இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்குக்கான டைம். நான் இங்கே ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் கொடுப்பேன். அதை அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்டில் போடுங்க. அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ சொன்னபடி ட்ரெயின் தாமதமாக வந்தது. செகண்ட் ஒன், ஆசிரியர் சொன்னபடி நாங்கள் பாடத்தை புரிந்து கொண்டோம். தேர்ட் ஒன், நீ சொன்னபடி அவள் நமக்கு உதவுவாள். ஃபோர்த் ஒன், நீ சொன்னபடி குழந்தைகள் விளையாட்டை ரசித்தார்கள். ஃபிஃப்த் ஒன், நீ சொன்னபடி நான் அந்த செய்தியை மறக்கவில்லை.